So example 3.5. இது கான்செப்ட் என்னன்னா imaginary or short roots polynomials with additional informations. இப்போ ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு பாலினாமியல் கொடுத்துருவாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏதாவது 1 or 2 ரூட்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம ரிமைனிங் ரூட்ஸ் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 3.15ல பார்த்தா இந்த மாதிரி தான். ஸோ x⁴ இருக்கிற மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. 13x⁴ plus 62x⁴ minus 126x³ plus 65x² 127x minus 140 equal to 0. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எவ்வளோ ரூட்ஸ் இருக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கு? 6. எஸ், ரூட்ஸ் வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு 6 ரூட்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா டிகிரி வந்து ஹையஸ்ட் பவர் வந்து 6 இருக்கிறதுனால நமக்கு டோட்டலாக 6 ரூட்ஸ் இருக்கணும். பட் அவங்க வந்து கிவன் வந்து 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. கிவன் ரூட்ஸ் 2 plus I and 3 minus root 2ன்னு 2 ரூட் கொடுத்துட்டாங்க. இப்போ ரிமைனிங் இன்னும் நம்ம 4 ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம இதை யூஸ் பண்ணி தான், இந்த கிவன் ரூட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இது ரிமைனிங் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரூட் நமக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ 2 வந்து ரூட்னு இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை ஃபேக்டராக நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபேக்டராக எப்படி எழுதணும்னா x minus 2 தான் இதோட ஃபேக்டர். இதெல்லாம் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி x is equal to 2ன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ரூட் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஃபேக்டராக எழுதணும்னா x மைனஸ்னு போட்டு எழுதணும். அதான் இதோட ஃபேக்டர். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம இப்போ சால்வ் பண்ணோம்னா நமக்கு x மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பின்னு இந்த மாதிரி 2 ஃபேக்டராக தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். எஸ், ப்ராடக்ட் சம் எடுத்து 2 ஃபேக்டராக தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்புறம் தான் அது 0க்கு ஈக்குவேட் பண்ணி x is equal to என்னன்னு நம்ம ரூட்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஃபார்மெட்ல எழுதுறது ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதை இதுக்கு எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறத ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை நான் ஃபேக்டர் ஃபார்மெட்ல எழுத போறேன். ஸோ இப்போ 2 பிளஸ் ஐக்கு எப்படி ஃபேக்டர்ல எழுதிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் ஐன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 3 மைனஸ் ரூட் 2க்கு எப்படி எழுதிக்கலாம்? x minus 3 minus root 2. 3 மைனஸ் ரூட் 2. ஓகேவா? சரி, இப்போ இது வந்து அவங்க கொடுத்துருக்க ரூட்ஸ்க்கு எழுதிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இன்னொன்று பார்த்துருந்தோம். இப்போ ஒரு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரூட்டா இருந்துச்சுன்னா 2 பிளஸ் ஐ வந்து ரூட்டா இருந்துச்சுன்னா 2 plus இதோட காஞ்சிகேட்டும் என்னதான் இருக்கும்? 2 minus I. இதோட காஞ்சிகேட்டும் இதோட ரூட்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அனதர் ரூட்ஸ் வந்து அனதர் ரூட்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? அப்போ எக்ஸ் இங்க இங்க மைனஸ்க்கு சிம்பிள் மாற்றக்கூடாது, இந்த நம்பருக்கு தான் வந்து காஞ்சிகேட் எடுக்கிறோம். அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் அப்படியே வந்துடும். 2 பிளஸ் ஐ மட்டும் தான் 2 மைனஸ் ஐன்னு எடுக்கணும். நம்ம காஞ்சிகேட் எடுக்கணுங்கிறதுக்காக எக்ஸ் வந்து இங்க எக்ஸ் மைனஸ் வந்து இங்க எக்ஸ் பிளஸ் மாத்திடக்கூடாது. இல்லாட்டினா உங்களுக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும்னா இந்த இடத்துலயே நம்ம அந்த ரூட்ஸ் எழுதிக்கணும். இப்போ 2 பிளஸ் ஐ ஒரு ரூட்னா 2 மைனஸ் ஐ அனதர் ரூட். 3 மைனஸ் ரூட் 2 ஒரு ரூட்னா 3 பிளஸ் ரூட் 2வும் அனதர் ரூட். ஓகேவா? அப்போ இந்த இடத்துலயே இந்த ரூட்ஸை எழுதிட்டு அப்போ இந்த மொத்தமா ஃபேக்டர்ஸ் வந்து எழுதிக்க வேண்டியதான். ஃபேக்டர்ஸும் அப்போ 4 ஃபேக்டர்ஸாக எடுத்து எழுதிட வேண்டியதான். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 3 பிளஸ் ரூட் 2. ஓகேவா? தட்ஸ் இட். இப்போ நமக்கு 4 ஃபேக்டர்ஸ் வந்து கிடைச்சாச்சு. இப்போ இந்த இதை வந்து 2 ஃபேக்டர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு பை குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் ஐ அதோட காஞ்சுகேட் என்ன எடுத்திருந்தோம்? எக்ஸ் மைனஸ்
2 மைனஸ் ஐ. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் வச்சு முதல் இந்த டேர்ம்ஸ் வந்து உள்ள இந்த மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை முதல் சால்வ் பண்ணிக்கலாம். எக்ஸ் இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா -2 மைனஸ் ஐன்னு வந்துடும். இங்கே மைனஸ் உள்ள போச்சுன்னா எக்ஸ் -2 ப்ளஸ் ஐன்னு கிடச்சிடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ் வச்சு முதல் எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா x² -2x ப்ளஸ் ஐஎக்ஸ்னு வந்துடும். -2 வச்சு மல்டிப்ளை பண்ணால் -2x ப்ளஸ் 4 -2y. அடுத்து மைனஸ் ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா -ix ப்ளஸ் 2i மைனஸ் i². கரெக்டா? இங்க வந்து a பிளஸ் பி a மைனஸ் பி ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டு டேர்முமே வந்து மைனஸ் மைனஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் x² டேர்ம் எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸ் டேர்ம் பார்த்தா எது எக்ஸ் டேர்ம்லாம் இருக்கு? இது ஒரு எக்ஸ் டேர்ம், இதுவும் எக்ஸ் டேர்ம் தான், பட் இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் டேர்ம். நம்ம ஃபர்ஸ்ட் ரியல் டேர்ம்ல ரியல் பார்ட் எக்ஸ் டேர்ம் முதல் பார்த்துக்கலாம். ரியல் பார்ட்ல எக்ஸ் டேர்ம் வந்து இது ரெண்டு தான் இருக்கு, -2x -2x, அப்போ -4xன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ல பார்த்தோம்னா ix வேற -ix, இங்க பிளஸ் ix இங்க -ix, அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ +4 ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. அடுத்து இது ரெண்டும் இமேஜினரி நம்பர். +2ஐ கேன்சல் பண்ணலாம். i² என்ன வேல்யூ போட்டுக்கலாம்? -1 பிளஸ் வந்துடும் இல்லையா? இங்க i² -1, இங்க எழுதுறப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ இது +1 வந்து. ஸோ x² -4x + 5 ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்ணா அடுத்து அதே மாதிரி இந்த ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்ண போறோம். x - 3 - √2 x - 3 + √2. ஓகேவா? ஸோ முதல் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் x மல்டிப்ளை பண்ணுங்க. x² ஓகே -3x ஓகே -√2x ஓகே இது -3x ஓகே +9 ஓகே +3√2 ஓகே +√2x √2x அப்படிங்க √2x. ஓகே -3 √2, ஏன்னா √2 வச்சு இப்ப மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து -2 2 √2 × √2 2 ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிருமா? மேம் -√2x +√2x ஓகே மேம் +3√2 -3 ஓகே மீதி எல்லாம் போடலாம். ஓகே ஸோ x², அப்போ 3 -3 -3 ஆட் பண்ணா -6x 9 - 2 + 7. 7 ஸோ அப்போ நமக்கு இங்க ரெண்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருக்கு.
என்ன கடை குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இங்கே ஃபர்ஸ்ட் இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதை வந்து அடுத்து இந்த கிவன் ஈக்குவேஷனோட வந்து டிவைட் பண்ணணும். உங்களுக்கு இது எப்படி டீச் பண்ணியிருக்காங்க? அந்த பெரிய லாங் டிவிஷன் மெத்தட்ல தான் டீச் பண்ணியிருக்காங்களா? ஆமாம் மேம். அது இதை வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணா அந்த எக்ஸ் பவர் ஃபோர், இப்போ இப்போ இந்த ரெண்டு குவாட்ரிக் ஈக்குவேஷன் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இதே மெத்தடில் உனக்கு நோட் எடுத்து செக் பண்ணுங்க. இதே மெத்தட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இல்லை வேற மெத்தடில் செஞ்சுருக்காங்கன்னா அதை எனக்கு சென்ட் பண்ணு, நான் அதை உனக்கு சொல்லித்தரேன். மேம் இல்லை மேம், லாங் டிவிஷன். சரி, ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம அகைன் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் அப்படிதானே இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தானே செஞ்சுருக்காங்க. ஆமாம் மேம். சரி. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வச்சு ஃபர்ஸ்ட் இந்த இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன் எல்லா ஈக்குவேஷன்ஸையும். அடுத்து -4x மல்டிப்ளை பண்ணால் -4x³ ப்ளஸ் 24x ஸ்கொயர் -28x. அடுத்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5x ஸ்கொயர் -30x ப்ளஸ் 35. ஜீரோலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ x³ வந்து இந்த ஒரு ரெண்டு டேர்ம் இருக்கு, -x³ -4x, அப்போ -10x³. எக்ஸ் ஸ்கொயர் வந்து மூணு டேர்ம் இருக்கு, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. அப்போ என்ன கிடைச்சிடும்? 7 + 24 31 + 5 36 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ எக்ஸ் டேர்ம் வந்து -28x -30x ஆட் பண்ணோம்னா -58x ப்ளஸ் 35. ஸோ திஸ் இஸ் அ பைகுவாட்ரடிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம அந்த பெரிய ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். x⁴ -13x⁴ -140. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை எப்படி இதை டிவைட் பண்ணலாம்? மேம் x². அதாவது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இதோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்றோம். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்னா x⁴ பை x⁴ போடுவோம். அப்போ இதை டிவைட் பண்ணோம்னா x² கிடைக்கும். அந்த x² கோஷன்ட்ல போட்டுட்டு இந்த x² வச்சு இந்த எல்லா டேர்ம்ஸையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி இங்க கீழே வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ முதல் இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை வச்சு இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றோம். அப்போ x² × x⁴ x⁴ கிடைச்சிடும். அடுத்து x² × 10x³ -10x⁴ கிடைச்சிடும். அதே மாதிரி 36 மல்டிப்ளை பண்ணோம்னா 36 2s are 72 கிடைச்சிருமா? சாரி, x² தான் மல்டிப்ளை பண்றோம். சாரி, 2 கிடையாது, வேற x² தான் மல்டிப்ளை பண்றோம். அப்போ அந்த 36 அப்படியே வந்துடும். அப்போ இங்கேயுமே 10x கரெக்டு தான். இங்கே x⁴ மட்டும் அப்படியே போட்டுருவோம். இப்போ இந்த x² வச்சு 58 மல்டிப்ளை பண்ணுறப்ப -58x³ கிடைச்சிரும். அடுத்து எக்ஸ்ட்ரா அடுத்து இந்த கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணுறப்ப
பிளஸ் 35x² கிடைச்சிரும். இந்த எக்ஸ்ட்ராமும் 140ங்கிற கான்ஸ்டன்ட் டேர்மும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம x² வச்சு எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்றப்ப இந்த x² டேர்ம் வரைக்கும் தான் வரும். இங்க 140 அப்படிதான். இந்த ஸ்டெப் புரியுதா ஹாசன்? எஸ் மேம், புரியுது. என்னப்பா? புரியுது மேம். ஓகே, புரியல. இது கொஞ்சம் கவனமா செய்யணும். புரியலன்னா சொல்லுங்க, மறுபடியும் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஓகே இப்போ மேம். இது ரெண்டையும் வந்து சப்ராக்ஷன் பண்றோம். அப்ப எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிடுறோம். அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். இங்க வந்து -13, இங்க +10 இருக்கு. அப்போ -3x⁵. இங்க +62, இங்க -36. அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா இங்க 12 ஆயிருமா? 12 - 6 6. இங்க 2 பிகர் நம்பர் சைன் போடுவோம். அப்போ +26x⁴. இங்க வந்து இங்கே சப்ராக்ஷன் தான். இங்க பாரம் வாங்கினா இங்க 16 16 - 8 8. 11 - 5 6 வந்துடும். ஸோ -68x³. இங்க சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 3 +30. ஏன்னா பிக்கர் நம்பரோட சைன் தான் போடுறோம். இப்போ +30x² வந்துருச்சு. ஸோ இங்க டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இந்த ரெண்டு டேர்ம் நம்ம செய்யாம இருக்கோம்ல, அந்த ரெண்டு டேர்மையும் கீழே கொண்டு வரும். +127x -140. நெக்ஸ்ட் -140. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் செய்யறப்ப அகைன் ஃபர்ஸ்ட் இதோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் நம்ம டிவைசரோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் அகைன் வந்து டிவைட் பண்றோம். -3x⁵ by x⁴ இதை போட்டு டிவைட் பண்றோம். ஓகேவா? அப்ப என்ன ஆயிரும்? இங்க x⁴, இங்க x⁴. அப்போ கேன்சல் ஆயிட்டு -3xன்னு ஒரு டேர்ம் மட்டும் கிடைக்கும். -3x மேல போடுறோம். அடுத்து அதே ப்ரொசீஜர் தான். -3x வச்சு இந்த ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இங்க கீழே எழுதணும். ஓகேவா? ஸோ -3x வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் x⁴ மேம், மல்டிப்ளை பண்ணா -12 12x⁵. -3x⁴ தான் ஹாசன். எஸ் 4ஓட மேம். இருக்கு. இது 4 பவர்ல இருக்கு. இங்க வந்து ஆ. 1x⁴ தான். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் +30x⁴. ஓகே. மைனஸ் மேம் 108 x³ ஓகே. பிளஸ் மேம் 174 ஓகே, குட். 4x. ஸ்கொயர். அடுத்து அடுத்து மேம் 105 மேம். +105x -105. ஏன்னா இங்க -3x இருக்கு இல்லையா? ஸோ -105x. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு மல்டிப்ளை பண்றதுக்கு டேர்ம்ஸ் இல்லை, அதனால கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் தனியா அப்படியே இருக்கட்டும். அந்த லாஸ்ட் ஸ்டெப்ல கான்ஸ்டன்ட்டை திருப்பி கீழே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடும். செகண்ட் டேர்ம் வந்து -4x⁴. தேர்ட் டேர்ம் வந்து நம்ம சப்ராக்ஷன் பண்றோம். 108 இதோட 68ஓட சப்ராக்ட் பண்றோம். இப்போ 40 கிடைச்சிருது. பிகர் நம்பரோட சைன் போடுறோம். அப்போ +40x³. ஓகேவா? அடுத்து இதே நம்ம சப்ராக்ஷன் தான் பண்றோம். -4 17 - 3 14 144 கிடைச்சிரும் x². அடுத்து இதே ரெண்டையும் ஆட் பண்றோம், ஏன்னா ரெண்டுமே பிளஸ் சைன்ல இருக்கு. 232x வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இன்னும் நமக்கு என்ன பெண்டிங்ல இருக்குன்னா, இன்னும் நமக்கு கான்ஸ்டன்ட் பெண்டிங்ல இருக்கு -140ன்னு. அதை கீழே கொண்டு வரோம். அகைன் வந்து என்ன ஸ்டெப் செய்யணும்? இன்னும் டிவிஷன் கண்டினியூ ஆகுது ஹாசன். அப்ப எந்த இதால அடுத்து டிவைட் பண்றோம்? மேம் மேம் -4
-4x⁴ எதால டிவைட் பண்ணணும்? அதே ஃபோர் x⁴ தான் டிவைட் ஃபோர். பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்றோம். ஓகேவா? முதல்ல இந்த x⁴ டிவைட் பண்ணோம், அடுத்து இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பால டிவைட் பண்ணோம், அடுத்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பால டிவைட் பண்றோம், ஃபர்ஸ்ட் டேர்மால. அப்ப நமக்கு -4 கிடைக்கும். அதை கோஷன்ட்ல எழுதிட்டுறோம். அந்த இப்போ -4 வச்சு இப்போ எல்லா டேர்ம்ஸையும் அகைன் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதும். ஸோ அப்போ -4ஆல மல்டிப்ளை பண்ணா -4x⁴, -40x³ 36 4s are 144. இந்த டேர்ம் தான் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். பிளஸ் ஆமா, இல்ல -144 144 x² -2. ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் 3 20 23. இப்போ -232 x 20க்கு 0 இப்போ அதனால -140. ஓகேவா? ஸோ அதே டேர்ம்ஸ் வந்துருச்சு. அப்போ நமக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்றப்ப ஒரு டேர்ம் பிளஸ்ல இருக்கும், ஒரு டேர்ம் மைனஸ்ல இருக்கும். அப்போ எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரைக்கும் இந்த டிவிஷனை நம்ம கண்டினியூ பண்ணணும். ரொம்ப கவனமாக செய்யணும். ஒரு சின்ன ஏதாவது ஒரு பிளேஸ்ல நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் டோட்டலாக வந்து டிவிஷன் வந்து தப்பாக போயிடும். ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கவனமாக செய்யணும். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த கோஷன்ட் தான் நமக்கு தேவையான ரிமைனிங் குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ x² -3x -4. ஓகேவா? இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ரூட் என்னன்னு தெரிஞ்சிடும். சம்ம எங்க ஸ்டார்ட் ஆச்சு ஆனா எப்படிலாம் போகுதுன்னு பாருங்க. ஸோ இதான் நமக்கு தேவையான ரெக்கர்ட் குவாட்ரிக் ஈக்குவேஷன். இதை இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஸோ மல்டிப்ளை பண்ணா -4 கிடைக்கணும், சம் பண்ணா -3 கிடைக்கணும். என்ன ஃபேக்டர் சூஸ் பண்ணுவோம்? -1 +4 மேம். எஸ். ஆமா. +1 -4 நம்மளுக்கு -3 கிடைக்கணும்ல. அப்ப x +1 and x -4 equal to 0. Therefore, x is equal to -1 and x is equal to +4 are the roots. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ டோட்டலா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிவன் வந்து என்ன ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க? ரூட்ஸ் ஆர் கிவன் வந்து 2 + i ஒரு ரூட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து 3 - √2ன்னு 2 ரூட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதோட கான்ஜுகேட்டை நம்ம ரூட்டா எடுத்துட்டோம். 3 + √2. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்றது -1 and 4. டோட்டலா 6 ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. திஸ் இஸ் அவர் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கிவன் அதோட கான்ஜுகேட் எடுக்கிறோட வேலை முடிஞ்சு. ஆனா இந்த -1 4 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபைனலா 2 ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ ப்ரொசீஜர் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பவர் 6 இருக்கிற மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட கம்மியான ஒரு பாலினாமியலால இதை டிவைட் பண்ணாதான் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அதனால நமக்கு கொடுத்துருக்க கிவன் ரூட்டை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரு ரூட்டு அதோட கான்ஜுகேட்டை வச்சு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அகைன் அனதர் ரூட்டு அதோட கான்ஜுகேட் எடுத்து அதை ஃபேக்டர்ஸாக மாற்றி அதோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 2 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ x² -4x + 5 ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், x² -6x + 7 அனதர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அந்த 2 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணா நமக்கு பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருது. ஓகேவா? ஸோ இந்த பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை வச்சு தான் நமக்கு கிவன் எக்ஸ் பாலினாமியலை வந்து டிவைட் பண்றோம். ஸோ இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல டிவைட் பண்றோம். எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் டேர்மை வச்சு இந்த டிவைசரோட ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணா நமக்கு கோஷன் கிடைச்சிரும். அந்த கோஷன்ட்டை வச்சு இந்த டிவைசர்ல இருக்க எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதான் சேம் ப்ரொசீஜர். இதை கண்டினியூ பண்ணிட்டே வரும். ஸோ செஞ்சோம்னா நமக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கு. நமக்கு கோஷன்ட்ல அகைன் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அதுதான் அதை வச்சு நமக்கு தேவையான ஃபைனல் 2 ரூட்ஸை வந்து கண்டுபிடிச்சிடும். தட்ஸ் இட். ஸோ ஈஸி தான். இதை நம்ம கொஞ்சம் கவனமா செய்யணும். கொஞ்சம் பெரிய சம்ஸா இருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இந்த டிவிஷன் புரியுதா? இல்ல ஒன்ஸ் சொல்லவா இந்த டிவிஷன் லாங் டிவிஷன்? எல்லாம் புரியுது.
ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. Solve the equation எக்ஸ் பவர் ஃபோர் x மைனஸ் of நைன் 4 எக்ஸ் minus 9x square plus 20 equal to 0. இது என்ன ஈக்குவேஷன்ப்பா? Mm, quadratic பைக்வாட்ரடிக் ஈக்குவேஷன். எக்ஸ் பவர் biquadratic equation. எஸ், 4 இட்ஸ் அ பைக்வாட்ரடிக் ஈக்குவேஷன். அப்ப இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். இதை லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இதை எடுத்துக்க போறோம். ஓகேவா? அப்ப எக்ஸ் பவர் ஃபோருக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் இந்த ஈக்குவேஷன்ல? 1y square. ஒய் ஸ்கொயர் மாறிடும் இல்லையா? இங்க மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் போட்டுக்கலாம் பிளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இப்போ இதை நம்ம ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கணும், ஆட் பண்ணால் மைனஸ் 9 கிடைக்கணும். என்ன ஃபேக்டர் எடுத்துக்கலாம்? Ma'am, 4 minus 4 minus 5. மைனஸ் 5ஆ? Yes, ma'am. மைனஸ் Ma'am, 5. 4 la minus. ஓகே குட். ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் 9 கிடைச்சிரும், மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 20 கிடைச்சிரும். ஸோ ஒய் மைனஸ் 4 and y minus 5 equal to 0. Therefore, y is equal to 4 or y is equal to 5 are the roots. ஓகேவா? அப்போ yக்கு பதிலாக நம்ம ஆக்சுவலி என்ன எடுத்திருந்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் எடுத்திருந்தோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இங்கே எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5ன்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? ரூட் 4 எடுத்தோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு போடுவோம். அதே மாதிரி இங்கே ரூட் 5ஐயும் பிளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு போடுவோம். ரூட்லேருந்து எடுக்கிறப்ப நம்ம எப்பயும் எப்படி போடணும்னா பிளஸ் ஆர் மைனஸ்ங்கிற சிம்பிள் போடணும். ஓகேவா? அது பிளஸ் இருக்கலாம் இல்லைன்னா மைனஸாகவும் இருக்கலாம். அப்போ நமக்கு 2 minus 2 plus root 5 minus root 5 நமக்கு 4 roots வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. So that's it. Therefore the roots are. இதுதான் நமக்கு தேவையான roots. நான் நமக்கு பைக்வாட்ரிக் ஈக்குவேஷன்னா நமக்கு வந்து 4 roots நமக்கு கிடைக்கணும். நம்ம அந்த வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன் மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு ஃபேக்டரைஸ் பண்றப்போவே நமக்கு 4 roots வந்து கிடைச்சிருச்சு. So that's it. புரியுதா? Yes, ma'am. ஓகே. ஸோ இந்த மாதிரி பைக்வாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளாக ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். பெரிய பாலினாமியல்ஸ் வந்துச்சுன்னா எக்ஸ் பவர் 6 இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைசேஷன் தான் நம்ம ஈஸியாக பார்த்துட்டே இருந்திருக்கோம். இந்த சாப்டர்ல தான் கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம், பைக்வாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம், அதை விட ஹையஸ்ட் டிகிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது தான் இதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 3.17 ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கியூபிக் ஈக்குவேஷன் வந்து இப்போ நம்ம இந்த எக்ஸ் பவர் 6 பாலினாமியல் எப்படி சால்வ் பண்ணணும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு வந்து நம்ம ஒரு பைக்வாட்ரிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு நம்ம டிவைட் பண்ணோம் இல்லையா? இங்கே அதே மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷனோ ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனோ கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவோம். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து ஒரு ரூட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரூட்டை ஃபேக்டரா மாத்தி டிவைட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக +1 சப்ஸ்டியூட் பண்ணா அந்த ஈக்குவேஷன் வந்து 0 கிடைக்குதுன்னா அப்போ இந்த +1ங்கிறது ஒரு ரூட்டு. இல்லை எக்ஸ்க்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்றப்ப நமக்கு இஸ் ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சுன்னா அப்போ -1 வந்து ஒரு ரூட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து எந்த வேல்யூலையாவது அந்த ஈக்குவேஷன் வந்து டோட்டலா 0ங்கிற ஆன்சர் கொடுக்குதோ அதுதான் அதோட ரூட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி தான் அதை நம்ம செக் பண்ண முடியும்.
let x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதை வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸ்க்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்றோம் இந்த ஈக்குவேஷனை. இந்த ஈக்குவேஷனை வந்து p of x இல்ல f of xன்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப p of 1ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ 1 cube minus 3 1 square minus 33 1 plus 35. 1 minus 3 minus 33 plus 35. அப்ப என்ன ஆயிரும்? minus 2 minus 33 plus 35 ஆயிரும். So minus 35 plus 35 equal to 0. So P of 1 வந்து நமக்கு 1 substitute பண்றப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து என்னவாயிருது? 0 ஆயிருது. Therefore 1 is a root. 1 வந்து ரூட்டா இருக்கிறதுனால x minus 1 is a factor. இது எப்படி எழுதிருக்கேன்னு தெரியுதா? ஒரு ரூட்டை நம்ம ஃபேக்டரா எழுதுறப்போ x minus 1 போட்டு நம்ம எழுதுறோம். இது வரைக்கும் புரியுதா ஹாசன்? மேம் அந்த எக்ஸ் மைனஸ் ஒன் இது வந்து ரூட் ஹாசன். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த பைக்வாலிட்டிக்ல நான் சொன்னேன். இப்போ அவங்க கொடுத்துருந்தாங்க 2 plus i வந்து ஒரு ரூட்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை நம்ம ஃபேக்டரா எழுதுறப்போ x minus 2 plus iன்னு எழுதணும். ஓகே. அந்த கான்செப்ட் தான். இது ஏன் அப்படி எழுதுறோம்னா ஒரு ஃபேக்டரை ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல நம்ம முதல் ஃபேக்டர் தான் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஃபேக்டரை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி தான் ரூட் என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்போ அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ்ல நமக்கு ரூட் கொடுத்துட்டாங்க. ரூட்டை வச்சு நான் ஃபேக்டர் எழுதுறப்போ அதை எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதிக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. இப்போ -1 வந்து ரூட்டா இருந்துச்சுன்னா அதோட ஃபேக்டர் எப்படி எழுதுவ? -1 வந்து ரூட்டா இருக்கு. அப்ப அதோட ஃபேக்டர் எப்படி இருக்கும்? 1 plus x plus 1. எஸ் குட். x plus 1 equal to 0ன்னு எழுதுனா தான் x is equal to -1 நமக்கு இந்த ரூட் கிடைச்சிருக்கும். அப்போ அதை ஃபேக்டரா எழுதுறப்ப x plus 1ன்னு நம்ம அதை எழுதிப்போம். இப்போ நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. x minus 1ங்கிற ஃபேக்டர் கிடைச்சிருச்சு. இப்போ இதை வச்சு இந்த கியூபிக் ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ x cube minus 3x square minus 33x plus 35 divided by x minus 1னால இதை நம்ம டிவைட் பண்ண போறோம். as usual லாங் டிவிஷன் மெத்தட்ல தான் இதை டிவைட் பண்ண போறோம். இல்லைன்னா இந்த எல் டிவிஷன் மெத்தட்லையும் டிவைட் பண்ணலாம். உங்களுக்கு எல் டிவிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லை லாங் டிவிஷன்ல பண்ணிருக்கீங்களா? எல் டிவிஷனும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் எல் டிவிஷன் உனக்கு சொல்லித்தரேன். எல் டிவிஷன்னா ஒன்றும் இல்லை, இதோட கோவிஷியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த எக்ஸ் கியூபோட கோவிஷியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இந்த எக்ஸ் வந்து -1 கிடைச்சிருக்கா, இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். சாரி, x minus 1னா x is equal to 0. அப்போ ரூட் வந்து +1 கிடைச்சிருக்கும். இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் 1 இங்க போட்டுட்டு அதால டிவைட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து முதல் 0ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். 0ல ஸ்டார்ட் பண்ணி இதை ரெண்டையும் ஆட் பண்ணா 1 + 0 1. அடுத்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். 1 × 1 1. அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதுறோம். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா -2 கிடைக்கும். இது ரெண்டையும் இங்க மல்டிப்ளை பண்றோம்னா -1 × 2 -2. இதை ஆட் பண்ணோம்னா -35 கிடைச்சிரும். -35 × 1 -35. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 0 கிடைச்சிரும். ஸோ இங்க வந்து இங்க 0 வந்து கிடைக்கணும். அதான் நம்மளோட ரிமைண்டர். கிடைச்சோன்னா தான் நம்ம பண்ணிருக்கிறது வந்து கரெக்ட்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா இந்த ஃபேக்டரை வந்து அப்போ வேற நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து x minus 1 நமக்கு டிவைட் பண்ணணும்னு கொடுத்துட்டதுனால நம்ம x minus 1 equal to 0, x is equal to 1 ரூட் எடுத்து அந்த ரூட்டாலேயே நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். நமக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த 1 -2 -35 கிடைச்சிருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட கோஷன்ட். இந்த கோஷன்ஸை வச்சு தான் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1x² minus 2x minus 35 is a quadratic equation. புரியுதா இந்த எல் டிவிஷன்? புரியுது. எல் டிவிஷன்லயும் பண்ணிக்கலாம். இந்த கியூபிக் ஈக்குவேஷனை ஒரு லீனியரால டிவைட் பண்ணணும்னா நம்ம இந்த எல் டிவிஷன் மெத்தட் பண்ணிட்டோம்னா ஈஸியா முடிஞ்சிடும். இல்ல எனக்கு இது டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க லாங் டிவிஷன் மெத்தட்லயும் பண்ணிக்கலாம். இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? அதை நான் செஞ்சு காமிக்கிறேன்.
நம்ம எல் டிவிஷன் இன்னொரு டாட். என்ன பத்தி புரியல. எல் டிவிஷன் இன்னொரு டாட். இன்னொரு தடவை சொல்லுவா எல் டிவிஷனை. அது இந்த எக்ஸ் கியூபோட கோவிஷன்ஸை ஃபுல்லாக முதல் எடுத்து எழுதிக்கணும் ஹாசன். எழுதிட்டு நம்ம எந்த நம்பரால நம்ம டிவைட் பண்ணோம்னா லீனியர் ஈக்குவேஷன் x-1. அப்போ அதோட ரூட் வந்து +1. அதால அதை இங்கே டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணணும். போட்டுட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 கிடச்சிரும். அடுத்தது வந்து 1 × 1 மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கீழே போடணும். ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். இப்போ -3. அப்போ அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -2. அகைன் திருப்பி இதையும் +1ஐயும் மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்க்கு கொண்டு போயிடணும். -2னா அடுத்ததுக்கு போயிடும். அப்போ அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -35. -35 × 1 -35. அதை நெக்ஸ்ட் நம்பருக்கு கீழே கொண்டு போகணும். அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0. அவ்வளோதான். ஸோ 0 கிடைச்சதுனால இது முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே கிடைச்சிருக்க இந்த 3 நம்பரையும் வச்சு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடுறோம். தட்ஸ் இட். ஸோ குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -35, சம் பண்ணால் -2 கிடைக்கணும். என்ன ஃபேக்டர் எடுத்துக்கலாம்? மேம் -7 5. 5. இல்லையா? 7 5 ஆர் 35. ஆட் பண்ணால் -2 கிடைச்சிரும். ஸோ அப்போ x-7 and x + 5 = 0. ஸோ x is equal to +7 இல்லைன்னா x is equal to -5. தட்ஸ் இட். ஸோ ஆல்ரெடி நமக்கு கிவன் ரூட்ஸ் வந்து நம்ம என்னது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி x is equal to இந்த இருக்கு 1 is a rootன்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ 2 குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி 2 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். therefore the roots are 1, 7 and -5. That's it. ஸோ நம்மளுக்கு கொடுத்தது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் தான். அதனால நமக்கு 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸோ சிம்பிள். ஸோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த ரூட்டுமே நமக்கு கொடுக்கல, வெறும் கியூபிக் ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி ஒவ்வொரு நம்பரா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ரூட் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா நமக்கு என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்றப்ப அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ 0ன்னு மாறுதோ அதுதான் நம்மளோட ரூட். அப்போ ஃபர்ஸ்ட் +1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். நம்ம +1 சப்ஸ்டியூட் பண்றப்பவே நமக்கு அந்த ஈக்குவேஷன் வந்து டோட்டலா 0ன்னு கிடைச்சிருது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த 1 வந்து தான் இதோட ஒரு ரூட்டாக இருக்குன்னு அர்த்தம். 1 இஸ் அ ரூட். அப்போ ஒரு ரூட் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இன்னும் 2 ரூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நமக்கு தேவை. அப்போ அதனால என்ன பண்ணுறோம்னா இந்த ரூட்டை வச்சு ஒரு ஃபேக்டர் எழுதிடுறோம். x-1 இஸ் ஃபேக்டர்னு எழுதிடு. இந்த ஃபேக்டரை கியூபிக் ஈக்குவேஷனால கிவன் ஈக்குவேஷனால நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்த ரூட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ கிவன் கியூபிக் ஈக்குவேஷன் வச்சு இந்த ஃபேக்டரைஸை டிவைட் பண்ண போகிறோம். நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்லையும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த எல் டிவிஷன் மெத்தட்லையும் பண்ணலாம். ஸோ எல் டிவிஷன் மெத்தடில் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருது. அதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அனதர் 2 ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ 3 ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. தட்ஸ் இட். ஓகேவா? இது கியூபிக் ஈக்குவேஷனுக்கு. இதே இது பை குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா ரொம்ப சிம்பிள். அந்த x² பதிலாக ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அகைன் ஒய்க்கு பதிலாக x² சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ரூட் எடுக்கிறப்ப நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு ஒரு நம்பரு நமக்கு 2 ஆன்சராக கிடைக்கும். அப்போ அங்கேயே நமக்கு 4 ரூட் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் பை குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதுக்கும் மேலே போச்சுனா தான் x⁵, x⁶ போச்சுனா தான் நம்ம வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸாக வந்து அதை ஒரு ரூட் நமக்கு கொடுத்துட்டாங்க, சாரி 2 ரூட் கொடுத்துருந்தாங்க, அதை கான்ஜுகேட் எடுக்கிறோம், அதுக்கு ஃபேக்டர் எழுதுறோம், அதை மல்டிப்ளை பண்ணி ஒரு பை குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அதை கிவன் ஈக்குவேஷனால டிவைட் பண்ணி ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு 3 சம்ஸ் வந்து 3 மெத்தட்ல வந்து பார்த்துருக்கோம். புரியுதா? அதில் ஃபர்ஸ்ட் எஸ் பார்த்த மேம். எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு 5 மார்க்ல வரும். பிக் கொஸ்டின். அதை மட்டும் நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.18 பாருங்க. இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் எப்படிப்பா சால்வ் பண்றது?
இப்பதானே கியூபிக் ஈக்குவேஷன் பார்த்தோம், எப்படி சால்வ் பண்ணோம்? மேம் இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு. எஸ், குட். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இதோட ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சிடுறோம். அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இது எல் டிவிஷன்ல போட்டு பார்க்கணும். எஸ், எது ரூட் ஜீரோ கிடைக்குதோ அதை வந்து ஃபேக்டர் எடுத்து அடுத்து ஃபேக்டர் எல்டிவி எல் டிவைட் பண்ணிடுறோம். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ as usual ப்ளஸ் ஒன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ அப்போ பி ஆஃப் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 into 1 cube 11 into 1 square minus 9 into 1 minus 18. 2 plus 11 minus 9 minus 18. So என்ன கிடைக்கும்? 2 plus 11 13. மேம் ஜீரோ 13 minus 9 என்னது? மைனஸ் 13 மைனஸ் 4 தானே கிடைக்கும். 4 minus 8 4 equal to minus 14. It's not equal to 0 ஹாசன். ஓகேவா? அப்போ இது வந்து ஃபேக்டர் இல்ல. அப்ப அடுத்து நெக்ஸ்ட், அப்ப x is equal to 1 is not a factor. Not factor. அப்ப x is equal to அடுத்து minus 1 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். p of minus 1. அப்ப minus 1 cube plus 11 into minus 1 square into minus 1. இது ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோன்னே அந்த இது கரெக்டா வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொரு வேல்யூவா செக் பண்ணி பார்த்து தான் செய்யணும். ஓகேவா? இப்போ மைனஸ் ஒன் கியூப்னா மைனஸ் டூ ஆயிரும். இங்க பிளஸ் ஆயிரும். மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் ஒன் தான் கிடைக்கும். இங்க பிளஸ் நைன் மாறிடும். இங்க மைனஸ் 18. அப்போ 9 plus 9 minus 18, இது 0 வந்துருமா? 18 minus 18 equal to 0. So அப்போ x is equal to 1 minus 1 தான் நமக்கு root. ஓகேவா? therefore x plus 1 is a factor. புரியுதா ஹாசன்? ஸோ நீங்க வந்து இப்போ நமக்கு டைரக்டா மைனஸ் ஒன்னு நமக்கு தெரியாது. ஸோ பிளஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்றோம். அது நாட் ஃபேக்டர், ஏன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்குது. ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த இதை தான் கிவன் ஈக்குவேஷனோட லாங் டிவிஷன் மெத்தட் படி டிவைட் பண்ண போறோம். பை எக்ஸ் பிளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூபோட கோவிஷன்ஸ். இதோட ரூட் மைனஸ் ஒன். ஓகே, வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மைனஸ் 2 ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஸ்டெப்ல ஸ்டார்ட் பண்ணணும்? ஜீரோ 0. ஜீரோ அடுத்து இதை ஆட் பண்ணி இங்க 2 போட்டுறணும். அடுத்து மைனஸ் 2 மேம் எங்க எழுதணுமா மைனஸ் 2? 11 கீழே. எஸ், 11 கீழே எழுதுறோம். அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் 9 மேம் 9. அடுத்து 9 மைனஸ் +9 9. 9 இன்ட்டு மைனஸ் 1ல பண்ணணும் ஹாசன். அப்ப மைனஸ் 9. எஸ் மேம். அதுக்கடுத்து 18 மேம் மைனஸ் 18. இது ரெண்டையும் ஆட் பண்றோம். அப்ப மைனஸ் 18. அடுத்து மேம் இங்கிட்ட +18 மேம் ஓகே, 0 வரும். அவ்வளவுதான். ஸோ ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட கோஷன். இதை வச்சு குவாட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? மேம் 2x² ம் +9x -18. Yes, good. Minus 18 is a quadratic equation. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னா we get the answer. ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 இருக்கிறதுனால இதையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 36 வந்துருமா? மைனஸ் 36 இஸ் a root plus 9 is a sum. ப்ராடக்ட் சம் எழுதியாச்சு. ஸோ ஃபேக்டர் 12 3s are 36 போடலாமா?
yes ma'am. -3 போட்டோம்னா ஆட் Minus பண்றப்ப 3. +9 கிடைச்சிடும். ஸோ இங்க நமக்கு கோஷன்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து 2 கோவிஷன்ட் இருக்கிறதுனால அதை டிவைட் பண்ணிக்கிறோம். பண்ணா இங்க 6 கிடைச்சிரும். ஸோ அப்ப எக்ஸ் பிளஸ் 6 எக்ஸ் மைனஸ் 3/2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6 ஆர் பிளஸ் 3/2 இஸ் த ரூட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நமக்கு -1ன்னு ஒரு ரூட் கிடைச்சிச்சு. இப்ப 2 ரூட்ஸ் கிடைச்சிச்சு. therefore the roots are -1, -6, 3/2. That's it. புரியுதா? எனி டவுட்ஸ்? No ma'am. ஓகே. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ரூட்ஸ் அண்ட் ப்ராக்ரஷன்ஸ். அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த ப்ராக்ரஷன்ஸ் படி இந்த ரூட்ஸ் கிவன் ரூட்ஸ் இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ண சொல்றோம். ஸோ இப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷன் வந்து என்னது ஒரு ஏபியில இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் வந்து என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஏபி வந்து ஏபியோட ஃபார்மட் என்ன? ஏபி எந்த ஃபார்மட்ல இருக்கும்? ஒரு ஏபினா ஏ, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2டிங்கிற ஃபார்மட்ல இருக்கும். ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் படிச்சிருப்பீங்கல்ல 10th. ஹலோ. Ma'am, ஸோ இதான ஒரு ஏபி. இல்ல ஏ அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? A வந்து ஃபர்ஸ்டா? x first and x cube 1. டிங்கிறது Dங்கிறது வந்து Dங்கிறது லாஸ்ட் காமன் டிஃபரன்ஸ். டிங்கிறது காமன் காமன் டிவிஷன். டிஃபரன்ஸ். காமன் டிவிஷன். இப்போ 3, 6, 9 இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ, செகண்ட் அடுத்து காமன் டிஃபரன்ஸ் வந்து 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு இந்த ஜெனரல் டேர்ம்லாம் நம்ம எழுதுவோம். அதான் ஏபி. ஓகேவா? இப்போ நமக்கு கொஸ்டின் என்னன்னா, இந்த ஈக்குவேஷன், இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட ஒரு ரூட் வந்து ஏபியில் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி. கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி என்னன்னா ஏ மைனஸ் டி, ஏ, ஏ பிளஸ் டி. இதான் இதோட 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அடுத்த ஒரு ஏபியில் அடுத்தடுத்த டேர்ம்ஸ் எடுக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எடுக்கக்கூடாது. ஏ மைனஸ் டி, ஏ, ஏ பிளஸ் டின்னு தான் அந்த டேர்ம்ஸ் எடுக்கணும். ஏன்னா நமக்கு காமன் டிஃபரன்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இதை வச்சு நம்ம சம் என்ன, ப்ராடக்ட் என்னன்னு நம்ம எழுத போறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஆல்பான்னு எடுத்துக்காங்க. அது இப்பனாலும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ எக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கட்டும். இப்போ இந்த இதை வந்து நம்ம ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏ மைனஸ் டி, ஏ, ஏ பிளஸ் டிஏ ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் எழுத போறோம். சம் ஆஃப் ரூட்ஸ் ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் டி. இந்த சம் ஆஃப் ரூட்ஸை இந்த ஈக்குவேஷன்ல இருக்க சம் ஆஃப் ரூட்ஸோட நம்ம கம்பேர் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன்ஸ்ல சம் ஆஃப் ரூட் என்னப்பா? ஈக்குவேஷன் கோவிஷன்ஸ் வச்சு சம் ஆஃப் ரூட்ஸ் எழுதுவோம்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா மேம். அதை கூட செஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல சம் ஆஃப் ரூட் என்ன? P/1 மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா. அப்போ மைனஸ் பி பை minus 1. P/1. therefore மைனஸ். ஓகே. அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். 1 minus
மேம் Q by நோ, இது கியூபிக் ஈக்குவேஷன்ல மேம் கியூபிக் R by ஈக்குவேஷன்ல R டி பை ஏ தான். அப்போ ஆர் பை ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர். R by இந்த எக்ஸோட கோவிஷன் வந்து இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமான்னு எழுதுவோம்ல, அதுக்கு தான் அதை எழுதணும். இப்போ நம்ம வந்து இது ரெண்டை மட்டும் தான் நமக்கு தேவை, இது ரெண்டை மட்டும் எழுதிக்கிறோம். சரியா? இப்போ இந்த ரூட்ஸை வச்சு சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து எழுத போறோம். ரூட்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி, ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் டின்னு எழுதிட்டு, இதே இப்போ நம்ம கோவிஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதோட ஈக்குவேட் பண்ண போறோம். மைனஸ் பிளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆயிட்டு 3a is equal to minus p ன்னு கிடைக்கும். So a is equal to minus p by 3. இதே இருக்கட்டும். அடுத்து வந்து product of ஆக்சுவலி ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கூட இங்க நமக்கு தேவையில்லை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ரூட்டுன்னு நமக்கு கண்டுபிடிச்சிக்கோ. ரூட்டுனா என்ன அர்த்தம்? இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு 0 கிடைக்கும்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லயே நம்ம இந்த ரூட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டிஷன் வந்து எடுக்கிறாங்க. அப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கூட தேவையில்ல, சம் ஆஃப் ரூட்டை வச்சு மட்டுமே இதை செஞ்சிடறோம். ஸோ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இந்த ரூட்டோட வேல்யூவை வந்து இப்போ a is equal to minus p by 3 is a root. அப்ப என்ன அர்த்தம்? இது எக்ஸ்க்கு பதிலா மைனஸ் பி பை 3 அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் இன் 1. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூபு, அப்போ மைனஸ் பி பை 3 கியூபு, அடுத்து பி எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? அப்போ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் பி பை 3 ஸ்கொயர் பிளஸ் கியூ இன்ட்டு மைனஸ் பி பை 3 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இது புரியுதா ஹாசன் உனக்கு? இந்த ஒரு ரூட் கண்டுபிடிச்சாலே போதும், அந்த ரூட்டோட வேல்யூவை ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இதை கியூப் பண்ணோம்னா மைனஸ் பி கியூப் பை 27. இதை மைனஸ் பி ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ணுறப்போ பிளஸ் பி ஸ்கொயர்டா மாறிடும். ஸோ பி கியூப் பை 9 minus p cube by 3 plus r equal to 0. Okay. சரி, இப்போ எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கிறோம். எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்ன வரும்? டுவெண்ட்டி செவன் தானே ஹையஸ்ட் ஃபேக்டர். அப்போ 27 தான் இதோட எல்சிஎம். ஸோ அப்போ மைனஸ் பி கியூப் பிளஸ் இங்கே 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் 3p கியூப் மைனஸ் இங்கே 9ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 9p கியூப் பிளஸ் 27 r ஈக்குவல் டு 0. ஸோ 27 அங்கிட்டு போகிறப்ப 0வா மாறிடும். p கியூப் பிளஸ் 3p கியூப் 9p கியூப் 27 r equal to 0. இப்போ இது ரெண்டுமே இப்போ வந்து சேம் டேர்ம் தான். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா பிளஸ் 2pqன்னு கிடைச்சிரும். ஸோ இதை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல எழுதணும், அதனால இந்த மைனஸ் டேர்மை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடுறாங்க. பிளஸ் 27r equal to 9pq is the answer, is the condition. ஏன்னா நமக்கு வந்து அதுக்கு என்ன ஏபியில் இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்களே, அதனால இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா தேவையில்லை, ஒரு ரிலேஷன் எழுதுனா போதும், ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ அதனால நம்ம ஜஸ்ட் ஒரு ரூட்டை மட்டும் கண்டுபிடிச்சு அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா we get the answer. புரியுதா நிசா? சரி, ஓகே. சரி, இன்னும் ஒரு சம் பார்த்துடலாமா? டைம் ஆகுதா இல்லை இன்னும் ஒரு சம் பார்த்துடலாமா ஹாசன்? டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஓகே.